السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும், ஜும்ஆ உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கும் இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 47வது அத்தியாயம் சூரத்து முஹம்மதிலே இடம்பெறுகின்ற 18வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான், فَهَلْ يَنْظُرُونَ إِلَّا السَّاعَةَ أَنْ تَأْتِيَهُمْ بَغْتَةً. யுக முடிவு நேரம் என்பது திடீர் என்று அவர்களிடத்திலே வருவதை தவிர வேறு ஏதேனும் ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? فَقَدْ جَاءَ أَشْرَاطُهَا. யுக முடிவு நேரம் என்பது, இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் என்பது அது சமீபத்திலே தான் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் இவர்களிடத்திலே வந்திருக்கிறது. யுக முடிவு நேரம் என்பது, அந்த உலகத்தினுடைய முடிவு நாள் என்பது வந்த பிறகு அவர்கள் எப்படி சுதாரிப்பார்கள், எப்படி படிப்பினை பெறுவார்கள், எப்படி தங்களை தகவமைப்பார்கள்? வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட மாட்டாதே. ஆக அப்படிப்பட்ட அந்த யுக முடிவு நேரம் வருவதை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றார். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பேரண்டம் என்பது சீரான அமைப்பில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கென்று அல்லாஹ் ஒரு முடிவை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த உலகத்திலே உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணையை நோக்கிதான் விரைவாக அனைத்தும் சென்று கொண்டே இருக்கிறது. நாமும் பிறந்திருக்கிறோம், இறப்பை நோக்கி விரைவாக நம்முடைய பயணம் என்பது போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதான் கேட்கிறான், திடீர் என்று வந்த பிறகு எப்படி நீங்க சுதாரிப்பீங்க, எப்படி நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள், இருக்கிற சமயத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு வசனத்துல மட்டும் அல்லாஹ் சொல்றானா? இல்ல, குர்ஆனுடைய பல பல வசனங்கள், நீண்ட பல அத்தியாயங்கள், நீண்டமான பல வசனங்கள் நமக்கு அதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் அல் ஃபஜ்ர் அதிகமாக நாம் ஓதுவோம், பிறர் ஓத கேட்போம். அந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய விஷயங்களை மனிதர்களாக திகழ்கின்ற நமக்கு சொல்கிறான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றா, ஃபஅம்மல் இன்சான், இந்த மனிதன், இதா மப்தலஹு ரப்புஹு, அவனுடைய இறைவன் அவனை சோதிக்கக்கூடிய சமயத்திலே எப்படி சோதிக்கிறான்? ஃபஅக்ரமஹு, அவனுக்கு மரியாதையை தருகிறான், கண்ணியத்தை தருகிறான். வனஅமஹு, தன் புறத்தில் இருந்து உள்ள எல்லா சுபிட்சங்களையும் எல்லா அருட்கொடைகளையும் அவனுக்கு கொட்டி தருகிறான். கொட்டி தரக்கூடிய சமயத்திலே இறைவனுடைய அருட்கொடைகளை அவன் அனுபவிக்கக்கூடிய சமயத்திலே உலகத்திலே அவன் ஸ்டேட்டஸோடு
ஒரு பெரிய ஸ்டாண்டப்போடு, பெரிய ஒரு கண்ணியத்தோடு, மதிப்போடு, மிடுக்கோடு அவன் செயல்படக்கூடிய அந்த சமயத்திலே சொல்றான், ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், ரொம்ப மரியாதையோடு நான் இருக்கிறேங்க. அதே மனிதனை சோதிக்கும் முகமாக அவனுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தினுடைய, அவனுடைய உணவனுடைய வாசல்களை இறுக சாத்தி, அந்த வருமானத்தினுடைய அந்த வாசல்களை குறைக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவன் சொல்கிறான், ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டானே. என் குடும்பத்துல அவனை பாருங்க, இவனை பாருங்க, அதோ என்னுடைய நண்பனை பாருங்க, எல்லாம் வசதியோட இருக்கிறாங்க, வாய்ப்போட இருக்கிறாங்க, நல்ல வீட்டுல இருக்கிறாங்க, அலங்காரத்தோடு இருக்கிறார்கள். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டானே, கண்ணிய குறைவாக அவமானப்படுத்தி விட்டானே என்று இந்த மனிதன் சொல்லுகின்றான். செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? அதுவும் சோதனை. செல்வம் இல்லாமல் நீங்கள் ஆக்கப்படுகிறீர்களா? அதுவும் சோதனை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லா, எது கண்ணியம் தெரியுமா? எது மதிப்பு, எது மரியாதை தெரியுமா? காசு பணம் நம்மிடத்துல இருப்பதோ இல்லாமல் போவதோ அல்ல. எது கண்ணியம்? பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் எத்தனையோ அனாதைகளை நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களை கண்ணியப்படுத்தவில்லையே, நீங்கள் அவர்களுக்கு நீங்க மதிப்பை கொடுக்கலையே, அவர்களை நீங்கள் மரியாதையோடு பார்க்கவில்லையே. பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா துஆமில் மிஸ்கீன், நீங்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்தான், ஏழை பாடைகளுக்கு உணவளிக்க நீங்கள் தூண்டவில்லையே. அப்ப ஏழை பாடைக்கு உணவளிப்பா என்று என் நண்பனை பார்த்து, என் அக்கம் பக்கத்து வீட்டாரிடத்துல பார்த்து, என்னுடைய சொந்த பந்தங்களை பார்த்து, என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து நான் வலியுறுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்றால் நான் முதல்ல கொடுக்கிறவனா இருக்கணும் இல்ல. என்னால முடியலைங்க, இயலவில்லைங்க, எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்குதுங்க, வெறிய நிலையில இருக்கிறேங்க சொன்ன உடனே என் பாக்கெட்ல நான் 100 ரூபாய் எடுத்து கொடுக்கலனா, என் பாக்கெட்ல ஒரு 50 ரூபாய் நான் கொடுக்கலனா, என் பாக்கெட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபாய், ஒரு 5 ரூபாய் நான் கொடுக்கவில்லை என்று சொன்னா நான் எப்படிங்க மற்றவனை நான் தூண்ட முடியும்? அல்லாஹ் தான் சொல்றான், அதை கொடுக்கிறதை விட மேலான ஒரு நிலை இருக்கிறது, தூண்டுவது. நீங்க பிறர் தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கன்னா தர்மம் செய்யுங்க, பயானெல்லாம் நல்லதான் பண்ணீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீர்கள், நீங்கள் கொடுத்த அந்த பட்டியலை சொல்லுங்கள், கேட்போம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தான் சொல்றான், வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், நீங்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் எத்தனை ஏழைகளை பார்த்தீர்கள், வறிய நிலையில உள்ளவர்களை பார்த்தீர்கள், அவங்கள்ட்ட இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது, பிறர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தூண்டவில்லையே. தூண்டி இருந்தா அதாங்க கண்ணியம். நீங்க பிறருக்கு தூண்டுங்க, பிறருக்காக செயல்படுங்க, அது கண்ணியம். என்கிட்ட கோடான கோடி ரூபாய் இருக்குதுங்க, நான் போற காரை பாருங்க, நான் வசிக்கிற வீட்டை பாருங்க என்பது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் இது. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வதஅகுலூன துராஸ அக்லல் லம்மா, நீங்கள் வாரிசுடைய அந்த சொத்துக்களை நன்றாக உண்ணீர்கள். கணக்கெல்லாம் அதுதான். என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, என் பெற்றோர்கள்ட்ட இந்த வீடு இருக்கிறது, அதோ அந்த கம்பெனி இருக்கிறது, இதோ இந்த ஃபேக்டரி இருக்கிறது, இதோ இந்த தொழில் இருக்கிறது, எல்லாம் அந்த கணக்கு தான். வருமானத்தினுடைய அந்த கணக்கை மட்டுமே நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தீர்களே. وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا, இந்த உலகத்தினுடைய சொத்து பத்துகளை ரொம்ப அதிகமா நீங்கள் நேசித்தீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை, நான் சொல்றது இல்ல, நான் வெறும் மொழி பெயர்த்து எடுத்து சொல்கிறேன். அதை நீ மனனம் செய்து எடுத்து உங்களிடத்துல ஒப்பிக்கின்றேனே தவிர இது என்னுடைய வார்த்தை இல்லை, ரப்புடைய வார்த்தை. குர்ஆனுடைய அல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் பேசக்கூடிய வார்த்தைகள். வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் ரொம்ப அதாவது உறுதியாக இருந்து கொண்டு செல்வங்களை நீங்கள் விரும்பினீர்கள். வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, கல்லா, இந்த செல்வம் என்னை காப்பாத்திரும், எனக்கு வாரிசா நான் பெறக்கூடிய இந்த சொத்து பத்துகள், இந்த ப்ராப்பர்ட்டி என்னை வேற நிலைக்கு கொண்டு போயிரும் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தீர்கள். நான் எப்படி இருக்கிறேன் பாரு, இந்த அக்கம் பக்கத்துல உள்ள இந்த ஏழப்பால இவனை பார்க்கிறதே என்ற அடிப்படையில நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தீர்கள். கல்லா, நீங்கள் நினைக்கக்கூடிய கணக்கு தப்பா போகக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா,
இந்த பூமி நீங்கள் எந்த பூமியிலே வாழுகிறீர்களோ வசிக்கிறீர்களோ தூள் தூளாக்கப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. உங்க வீடு வாசல் எல்லாம் தூள் தூளாக்கப்படும். கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா வஜா ரப்புக், அப்பொழுதுதான் அந்த யுக முடிவு நேரம் இருக்கிறது, நாள் இருக்கிறது. இறைவனுக்கு முன்னால் போய் நிற்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. ஏதோ வந்துச்சு மவுத் வந்தது முடிஞ்சு போச்சுங்கிறது இல்ல. எப்ப உங்களுக்கு மவுத் வந்ததோ உலகத்தைக்கு நீங்கள் விடை கொடுத்திருக்கிறீர்கள், மறுமையில நீங்கள் பிரவேசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். வஜா ரப்புக், கயாமத்தினுடைய அந்த நாளிலே, மக்கள் திரட்டப்படக்கூடிய அந்த நாளிலே உம்முடைய இறைவன் வருவான். வல் மலகு ஸஃபன் ஸஃபா, வானவர்கள் அனைவரும் அணிவகுத்து நிற்பார்கள், அணி அணியா வரிசை கட்டி நிற்பார்கள். யார்? உயர்ந்த வானவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். வஜியா யௌமைதின் பிஜஹன்னம், நீங்கள் வாழுகின்ற காலகட்டத்திலே தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்தால் குற்றம் புரிந்தால் எந்த நரகம் என்று எச்சரிக்கப்பட்டீர்களோ அந்த நரகம் நேருக்கு நேராக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். வஜியா யௌமைதின் பிஜஹன்னம், ஜஹன்னம் என்பது நரகம் என்பது நேரையா கொண்டு வந்து நிறுத்தப்படும். யததக்கருல் இன்சான் யௌமைதின், அன்றைய தினத்திலே நரகத்தை கண்ணுக்கு முன்னால பாப்பானே, முன்னால நரகம், வலதுபுறம் நரகம், இடதுபுறம் நரகம், பறந்து விரிந்ததாக அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய காணக்கூடிய அந்த சமயத்திலே யௌமைதி யததக்கருல் இன்சான், மனிதன் அப்பொழுது நினைச்சு பார்ப்பான், 60 வருஷத்தை தொலைச்சிட்டேனே, 70 வருடத்தை தொலைத்து விட்டேனே, 25 வருஷத்தை தொலைச்சிட்டேனே, 40 வருடத்தை தொலைத்து விட்டேனே, மனம் போன போக்கில என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்தேனே, நான் குர்ஆனை பார்க்கவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை பார்க்கவில்லையே, அதோ அந்த கூத்தாடிய பார்த்தேனே, அதோ இந்த வீரனை பார்த்தேனே, அதோ அங்க பார்த்தேன், அக்கம் பக்கத்துல என்னென்னத்தையும் பார்த்தேனே, பார்க்க வேண்டியதை நான் பார்க்கவில்லையே என்று அவன் நினைப்பான். யௌமைதி யததக்கருல் இன்சான், அன்றைய தினத்திலே மனிதன் எண்ணுவான், நினைச்சு பார்ப்பான். அல்லாஹ் கேட்கிறான், அன்னாலஹு ذிக்ரா, அங்க நினைச்சு அங்க சுதாரித்து என்ன பிரயோஜனம்? கோட்டை விட்ட பிறகு, ஏமாந்த பிறகு, இழந்த பிறகு ஐயோ போச்சே, அங்க நின்னு அங்க சுதாரித்து என்ன பிரயோஜனம்? யகூலு, அவன் சொல்வான், யா லைத்தனி கத்தம்து லிஹயாதி, வாழ்ற காலகட்டத்திலே இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இதோ எனக்கு முன்னால சொர்க்கம் இருக்கிறது, எனக்கு முன்னால நரகம் இருக்கிறது, இந்த நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்துக்கு போவதற்குரிய காரியங்களை நான் செய்திருக்க வேண்டாமா? இந்த நரகத்தை விட்டு தப்பிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நான் தேடி இருக்க வேண்டாமா? யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாதி, யௌமைதின், அன்றைய தினத்திலே லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அவனை போன்று, இறைவனை போன்று தண்டிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. உலகத்தினுடைய தண்டனைகள் என்று நீங்கள் எதெல்லாம் சொல்றீங்களோ, சட்டத்தினுடைய தண்டனையா இருக்கட்டும், காவல்துறையுடைய தண்டனையா இருக்கட்டும், சிறையுடைய தண்டனையாக இருக்கட்டும், வறுமை என்ற தண்டனையா எதுவாக இருக்கட்டும், அந்த தண்டனைக்கு முன்னால், அவனுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யௌமைதில் லா யுஅذிபு அஸாபஹு அஹத் வலா யூசிகு வஸாகஹு அஹத், அவனை போன்று உங்களை கட்டக்கூடியவன் எவனும் கிடையாது. இறுக்கமா கட்டுவான், தப்பிக்க முடியாது. வலா யூசிகு வஸாகஹு அஹத் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அன்றைய தினத்தினுடைய அமளி துமளி அதை விட்டு நீங்கியவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் தான் நல்லவர்கள். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திடுக்கம் நிறைந்த அந்த நாளிலே அமைதியோடு இருக்கக்கூடிய உள்ளங்களும் இருக்கிறது, பதற்றம் இல்லாத உள்ளங்களும் இருக்கிறது, பயம் கவலை இல்லாத உள்ளங்களும் இருக்கிறது. இந்த உலகத்திலே தன்னை தானே சுதாரித்தவைகள், வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி, சின்னதோ பெரியதோ, பகல்லையோ இரவிலையோ, அவர்கள் செழிப்பான நிலையிலையோ வறுமையான நிலையிலையோ, ஒரு வாய்ப்பை மறுமையை இதனுடைய தயாரிப்புக்காக விட மாட்டார்கள். அவர்கள்தான் நிம்மதியான உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தியை பெற்ற உள்ளமே, அல்லாஹ் சொல்வான். திருப்தின்னு நம்ம சொல்றோமே, சந்தோஷம் மகிழ்ச்சிங்க. இன்னைக்கும் கூட திடீர்னு வாட்ஸ்அப் எடுத்து, திடீர்னு மெசேஜ் எடுத்து பாக்குறேன்,
5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது, நம்ம கேட்கவே இல்லை. எவ்வளவு சந்தோஷம். அப்படியே பேசும்போது அந்த 5000 ரூபான்னு சொல்லும் போது வாயெல்லாம் பல்லு. எங்க தப்பு தவறமா வந்துருச்சா? இல்லைங்க, உங்க முதலமைச்சர் தாங்க உங்களுக்கு போட்டிருக்கிறாரு, அவருக்கு நீங்க போடணுங்கிறதுக்காக. சரி, உலகத்தினுடைய அரசியல் கணக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும், அதை பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்லை. அப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. ஆக திருப்தி இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துக்கு தான், நம்முடைய கைக்கு இதுக்கு நாவுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. நம்முடைய உள்ளம் திருப்தி கொள்ளுது. பாருங்க, பொண்டாட்டியை பார்க்கும்போது, பிள்ளைய பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு 5000 ரூபாய் இன்னைக்கு போடப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திருப்தி வருது. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அந்த திருப்தி எல்லாம் உள்ளத்திற்கு, நம்முடைய சிந்தனைக்கு. அப்படி சிந்தனையால் திருப்தி பெற்றது எது தெரியுமா? இந்த உலகத்தை சம்பாதித்ததை விட மறுமையை எந்த உள்ளம் சம்பாதித்திருக்குமோ, மறுமைக்காக எந்த உள்ளம் முன்னுரிமை கொடுத்திருக்குமோ அந்த உள்ளம். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, இறைவனுடைய திருப்தியை பெற்ற உள்ளமே, ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என்னுடைய அடியார்கள்ல நீங்கள் நுழையுங்கள், என்னுடைய சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசியுங்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கும், உடைய இறைவனை நோக்கி திரும்புங்கள். ராதியத்தம் மர்திய்யா, திருப்தியை பெற்றவர்களாக, திருப்தியை நீங்கள் அடைந்தவர்களாக, உங்களால் இறைவன் திருப்தி அடைந்தவனாக வாங்க. ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களிலே நீங்கள் நுழையுங்கள், என் சொர்க்கத்திற்குள்ள நீங்க வாங்க. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். மிஸ் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ட்ரெயினை விட்டேன், வருமானத்தை விட்டேன், இதை விட்டேன், எத்தனை நம்ம சொல்றோம் நம்முடைய வாழ்க்கையில. இந்த உலகத்தினுடைய எதை விட்டு இருந்தாலும் மறுமையினுடைய வெற்றியை விட்டுவிடக் கூடாது, மறுமையினுடைய இறை திருப்தியை நாம விட்டுவிடக் கூடாது. விட்டுட்டோம்னா பெரிய கை சேதம் ஆகும், மிகப்பெரிய கை சேதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை பத்தியே போதிக்கக்கூடிய இன்னொரு 2 இடத்தினுடைய வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். குர்ஆனுடைய 35வது அத்தியாயம் அல் ஃபாத்திர், அந்த ஃபாத்திர் சூராவிலே இடம்பெறக்கூடிய 36, 37 2 வசனங்களை வாசியுங்கள். வல்லதீன கஃபரு, யார் நிராகரித்து விட்டார்களோ, வேணான்னு சொல்லிட்டாங்களோ, வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், அவர்களுக்கு நரகத்தினுடைய வேதனை தான் சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் நரகத்தை அடைந்த உடனேயே அந்த துன்பங்களை, அந்த அதாபுகளை, அந்த கஷ்டங்களை, அந்த சிரமங்களை தாங்க முடியாம, இறைவா மரணத்தை கொடு, மரணத்தை கொடு, நான் செத்தாவது தொலைச்சிடணும் என்று அவர்கள் கூப்பாடு போடுவார்கள். லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, நீங்க செத்தாவது தொலைச்சிருங்க, தீர்ப்பளிக்கப்பட மாட்டார். வாழ்றோம், மௌத்துங்கிறது இங்க மட்டும்தான். இந்த மௌத்துக்கு பிறகு ஹயாத் வந்துருச்சா, சொர்க்கம்னா நிரந்தரமானது, நரகம் என்றாலும் சில பெரும்பாவங்களுக்கு நிரந்தரமானது, பெரும்பாவங்களுக்கு நிரந்தரமானது. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது, மௌத்தா போயிருங்க என்று நரகத்திலே தீர்ப்பளிக்கப்பட மாட்டாது, முடிவு செய்யப்பட மாட்டாது. லஹும் அஸாபு வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, அந்த நரகத்தினுடைய வேதனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டார். உள்ளது உள்ளபடி ஒரே நிலையில இருந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கதாலிக நஜிசி குல்ல கஃபூர், நன்றி மறந்த ஒவ்வொருவர்களுக்கும் இப்படிதான் நாம் தண்டனையை கொடுப்போம். அப்ப அல்லாஹ் சொல்றான் அடுத்து, இது குர்ஆனுடைய 35வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். 37 என்ன சொல்லுது பாருங்க. வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்திலே இருந்து கொண்டு தண்டனைகளை தாங்க முடியாம, வேதனையை தாங்க முடியாம கத்துவார்கள், கதறுவார்கள், கூப்பாடு போடுவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, என்ன கூப்பாடு போடுவார்கள்? இங்க இந்த உலகத்துல கண்டதையும் அழைத்தவர்கள், கண்டவர்களையும் அழைத்தவர்கள் நரகத்துக்கு போன பிறகு ரப்புடைய ஞாபகம் வரும். அங்க நினைத்து கொண்டு சொல்வார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இறைவா இந்த வேதனையை தாங்க முடியல, இதை விட்டு வெளியேற்றியா அல்லாஹ். ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், உலகத்தினுடைய வாழ்க்கையிலே
எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய நாம தவறிவிட்டோமோ அதையெல்லாம் செய்யறோம். யா அல்லாஹ், நீ ரமலான கொடுத்த அதையும் வீணடிச்சிட்டோமே யா அல்லாஹ். உலகத்துல இருக்கும் போது என் வாழ்நாள்ல 25 ரமலான பார்த்தேன், 30 ரமலான பார்த்தேன், 40 ரமலான பார்த்தேன். அல்லாஹ் கோட்டை விட்டேனே யா அல்லாஹ். சந்தர்ப்பங்களை நான் சரியாக பயன்படுத்தவில்லையே. ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கய்ர அல்லதி குன்னா நஅமல். எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய நான் தவறி விட்டேனோ அந்த நன்மைகளை எல்லாம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். இந்த நரகத்தை விட்டு நீ வெளியேற்றி விடு என்று அவர்கள் கெஞ்சுவார்கள், கூப்பாடு போடுவார்கள், கதறுவார்கள். வஹும் யஸ்ரிஃபூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கய்ர அல்லதி குன்னா நஅமல். அப்ப அல்லாஹ் கேட்பானா, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் வணங்கி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய அளவிற்கு, தன்னை தானே சுதாரிக்கக்கூடிய அளவிற்கு ஆயுளை உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கவில்லை. 25 வருஷம் கம்மியா, 30 வருஷம் கம்மியா, 40 கம்மியா, 50 கம்மியா, 60 கம்மியா, 70 கம்மியா? ஆனா ஆயுளை கொடுத்தோமே. அவலம் யுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் தன்னை தானே சுதாரிப்பதற்காக, இறைவனை நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக என்ன தேவையோ அந்த ஆயுளை நாம் உங்களுக்கு கொடுக்கவில்லை. வஜாக்கும் முன்னதீர், எச்சரிக்கக்கூடியவரும் உங்களிடத்துல வந்தார்களே, எச்சரித்தாங்களே. அக்ஸா பள்ளியில இருந்து கொண்டும் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டானே, அக்ஸா பள்ளியில இருந்து கொண்டும் என்னுடைய வேத வசனங்கள் உங்களிடத்துல வாசிக்கப்பட்டது. வஜாக்கும் முன்னதீர், எச்சரிக்கக்கூடியவர்கள், எச்சரிக்கைகள் உங்களிடத்துல வந்தது. நீங்க சுதாரிக்கலையே. ரமலானும் வந்தது, சுதாரிக்கலையே, உங்களை சரிபடுத்தலையே. உலகத்தினுடைய உணவையும் ஆடை அலங்காரத்தையும் நீங்கள் அழகுபடுத்தியதை போன்று, அலங்காரப்படுத்தியதை போன்று மறுமையை நீங்கள் சீர்படுத்தவில்லையே. ஃபதூகு, தண்டனையை சுவையுங்கள். ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், அநீதி இழைத்தவர்களுக்கு இங்க எந்த உதவியும் கிடையாது. உலகத்தில தான் உதவி. எந்த உதவிக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த உதவியை அல்லாஹ்விடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை நாம் சுதாரிக்க வேண்டும். நம்மை நாம் சுதாரித்து அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த வேண்டும். அப்படி விட்டுட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைவு கூறக்கூடிய அடிப்படையில என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை கட்டமைத்த அந்த களங்களிலே ஜும்மா என்பதும் முக்கியமானது. ஜும்மாவை நாம பயன்படுத்தாத காரணத்தினாலதான் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். ஜும்மா விஷயத்துல பெரிய அலட்சியம் நம்மிடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜும்மாவிலே நம்முடைய ஈமானுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைகளையும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தொழுகையில 4 சூறாக்களை மாத்தி மாத்தி வாசிப்பாங்க. ஒரு ஜும்மாவுல சூரத்துல் ஆலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா, இந்த சூறாவை ஃபர்ஸ்ட் ரக்காத்துல ஓதுவாங்க. 2வது ரக்காத்துல ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்ற குர்ஆனுடைய 88வது அத்தியாயம் அல் காஷியா சூறாவை ஓதுவார்கள். ஹதீஸ்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே விதமாக வேறு சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய 62வது அத்தியாயம் சூரத்துல் ஜும்ஆவை, எந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்ஆவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆ தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரையுங்கள், நடக்காதீங்க, ஓடி வாங்க. ذالكم خير وذروا البيع, அந்த சமயத்துல வியாபாரத்தை, குடுக்கல் வாங்கலை விட்டு விடுங்கள். வியாபாரத்தை விடுங்கிறது மொத்தம் வாரத்துல ஒரே ஒரு அந்த டைம் மட்டும்தான். ஜும்மா நிகழ்வு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மட்டும்தான். நம்ம எங்க போய் ஜும்மாவுல கலந்துக்க இருக்கின்றோமோ அந்த இடத்துல எப்ப ஜும்மாவுடைய நிகழ்வு இருக்கிறதோ அந்த சமயத்துல குடுக்கல் வாங்கல் நாம செய்யக்கூடாது. வதருல் பை ذالكم خير لكم, இதான் உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்கள் என்றார்.
நம்ம அறியாமையே தொடர்ந்தா குழந்தையா இருக்கலாம், குழந்தையாவே இருக்கிறதானங்க பிரச்சனை. அறியாம இருக்கலாம், அறிந்த அந்த கட்டத்தை நோக்கி நாம வர வேண்டாமா? ஆக ஜும்மா விஷயத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது. ஆக ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் ஜும்ஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழுகையினுடைய முதல் ரக்காத்திலே வாசிப்பார்கள். இரண்டாவது ரக்காத்திலே அதற்கு அடுத்த சூறாவாக இருக்கின்ற சூரத்துல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நம்மில அதிகமானவர்கள், அநேகமானவர்கள் நயவஞ்சகத்தினுடைய தன்மைகளை நமக்குள்ளேயே கொண்டுகிட்டு நம்ம மூமின், நம்ம முஸ்லிம் என்று கருதி நாம் நடமாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சொல்கின்ற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் சேர்த்து நான் பேசுகின்றேன். ஆக அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்களுடைய தன்மை, அவர்களுக்குரிய தண்டனைகள், அவங்களுடைய நிலையை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய குர்ஆனுடைய 63வது அத்தியாயத்தை 2வது ரக்காத்துல வாசிப்பார்கள். அந்த 2வது ரக்காத்துல வாசிக்கக்கூடிய அந்த இறுதி வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ உங்களை தடுத்து விட வேண்டாம். குடும்பத்தை பார்த்துக்கிட்டே அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. காசு பணங்களை பார்த்து கொண்டே அல்லாஹ்வை நீங்கள் மறந்து விடாதீர்கள். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ, யார் இந்த நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்கள ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவழியுங்கள். எத்தனை ப்ராப்பர்ட்டி, எவ்வளவு காசு பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதோ நாம கொடுத்தது, நீங்களா திரட்டி கொண்டதல்ல. நீங்கள் செலவழியுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க. மிம்மா ரஸக்னாக்கும், நாம் எதை உங்களுக்கு கொடுத்தோமோ அதில் இருந்து, மொத்தத்தையும் கொடுத்துறாதீங்க, அதில் இருந்து கொடுக்க வேண்டியதை கொடுங்க. மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்கள ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால செஞ்சிருங்க. மரணம் வந்துருச்சு, அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மரணம் வந்து விட்டது, அது வரைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அவன் மரண தருவாயில உள்ளவன் சொல்வான், லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய தவறிட்டேன். எந்த மரணத்தை பற்றி நான் எச்சரிக்கப்பட்டேனோ, மறுமையை பற்றி எச்சரிக்கப்பட்டேனோ, கண்ணுக்கு முன்னால பாக்குறேன், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசத்தை கொடு, கொஞ்சம் டைமை கொடு, கொஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடு, கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடு என்று கேட்பான். ஏன் தர்மம் செஞ்சிடறேன், சீர்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லவர்கள் நான் ஆகிவிடுகின்றேன் என்று அவன் சொல்வான். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னதான் கஞ்சினாலும் என்னதான் கோரிக்கை வைத்தாலும் எந்த உயிருக்கும் அதனுடைய தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அவகாசம் அளிக்கப்படவே மாட்டார். அவகாசமே இல்லாத தருணம். சொல்ற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும், நம்முடைய மேலே இருந்து கேட்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், வெளியே இருந்து கேட்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தருணம் வருவதற்கு முன்னால் சுதாரிக்க வேண்டும், சுதாரிக்கணும், நம்ம நல்லவர்களா மாற வேண்டும். அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறான். அந்த மாதிரி மகத்தான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதான் என்று. இந்த ரமதானை விட்டு இந்த வருடம் இன்னைக்கு ஜும்மாவில் நாம் இருக்கிறோம், ஒரு 5 நாள், அதிகபட்சமா 6 நாள் தான் தொலைவில் இருக்கிறோம். நாம் பிறை பார்த்த அடிப்படையில 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் தொலைவில் இருக்கிறோம். எதிர் வரக்கூடிய வியாழன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நமக்கு ரமதான் ஆரம்பமாக கூடியதாக இருக்கிறது. ரமதான் அது தெரியாம நமக்கு தெரியும், அது வரதான் போகுது, வர்ற வியாழன் அல்லது வெள்ளி தானே, அது தெரியும், காலண்டர்ல நம்ம பார்த்து தானே இருக்கிறோம், கணக்கு போட்டு தானே வச்சிருக்கிறோம். அதற்காக வாங்க வேண்டிய அரிசியை வாங்கி வச்சிருக்கிறோம், மசாலா பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோம். எப்படி என்ன ஏது, ரமதான் நோன்பு மட்டும் வரல, கூடவே சேர்த்து வெக்கையும் வரப்போகுது, வெயில் காலமும் வரப்போகுது. அதற்கேற்ப எல்லா தயாரிப்புகளையும் நம்ம செஞ்சிருக்கிறோமே, லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோமே. இந்த ரமதானுக்கு எந்த ஷோரூம்ல போய் துணி எடுக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன, நமக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய பொஞ்சாதிக்கு செய்ய வேண்டியது என்ன,
சஹருக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, எல்லாம் தயாரிப்போம் என்று நாம சொல்லலாம். இதெல்லாம் உலகத்தினுடைய தயாரிப்பு. சாப்பிடுற சஹரு கொஞ்ச நேரத்துல ஜீரணமாயிரும். அதற்கு அடுத்து சாப்பிடுற இஃப்தாருங்கிறது நோம்பு திறந்த பிறகு நாம உண்ணக்கூடிய அந்த உணவு தாராளமா உண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாம் முடிஞ்சு போயிரும். ரமதான் வரும் போகும். ஆனால் ஏன் வருகிறது? நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மறுமைக்குரிய தயாரிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரமதானிலே நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக நோன்பு? அல்லாஹ் ஒருத்தையும் பார்க்கிறாங்கிற அந்த எண்ணம் ஆழமா நம்முடைய உள்ளத்தில இருக்க வேண்டும் என்பதற்காக ரமதானுடைய அந்த காலகட்டங்கள்ல இரவு தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இரவு தொழுகைங்கிறது வெறும் ரமதானுக்கு மட்டுமே சொந்தமானதில்லை. வருஷத்தினுடைய 12 மாதங்களுக்கும் வருடத்துல வருகின்ற 365 நாட்களுக்கும் சொந்தமானது. அப்படிப்பட்ட அந்த இரவு தொழுகை கஷ்டங்க, எந்திரிக்க முடியாதுங்க. ஏன் நம்ம படுக்க போறதே 1 மணி 2 மணி சொல்றோமா? அதான் நம்முடைய விஷயமா? ரமதான்ல சரிப்படுத்துவோம். ரமதானிலே இரவு தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ரை தேடுங்கள், 1000 மாதங்களை விட சிறந்தது. தர்மம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இஅ்திகாஃப் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஓதுவது சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வது சொல்லப்பட்டிருக்கிறது, திக்ர் செய்வது சொல்லப்பட்டிருக்கிறது, தௌபா செய்வது, கடந்த காலகட்டங்கள்ல நாம செய்துவிட்ட குற்றம் பாவம் அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்துல மன்றாடி பரிகாரம் தேடக்கூடியது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பது, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். ரமதானுடைய நோன்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மையை அல்லாஹ்விடத்துல எதிர்பார்த்து, யா அல்லாஹ் என் பசியை நான் அடக்குறேன், என் உணவை நான் துறக்கிறேன், என் தூக்கத்தை நான் துறக்கிறேன், என் மனைவியுடைய இல்லறத்தினுடைய அந்த வாழ்க்கையை நான் விடுகிறேன், வீணான பேச்சை விட்டு வீணான காரியங்களை விட்டு விலகுறேன், உனக்காக செய்யறேன் யா அல்லாஹ், நீ கூலி தர வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு ஆழமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பும் இரவு தொழுகையும் இஅ்திகாஃபும் லைலத்துல் கத்ரும் குர்ஆன் ஓதுவதும் திக்ர் செய்வதும் தான தர்மம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குர்ஆன் இந்த ரமதான் இந்த சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்நாள்ல நம்ம எத்தனையோ ரமதானை பார்த்திருக்கலாம். 60 வருஷத்தை அடைந்தவர்கள் 40 ரமதானை பார்த்திருக்கலாம். பருவ வயதை அடைஞ்ச பிறகு நான் 40 உள்ளவங்க ஒரு 30 பார்த்திருக்கலாம் பருவ வயதை அடைந்த பிறகு. அதே விதமாக 25 வயசுல உள்ள வாலிபர்கள், இளைஞர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அவர்கள் பருவ வயது அடைஞ்ச பிறகு ஒரு 12-13 ரமதானை பார்த்திருக்கலாம். சந்தர்ப்பத்தை தவற விட்டோமா? இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கும். இன்னொரு வாய்ப்பு புடி, உன்னை அலங்காரப்படுத்து, இந்த உலகத்துக்காக நிறைய திரட்டிட்ட, எனக்காக என் திருப்தியை பெறுவதற்காக திரட்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்றால் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டும். இந்த ரமதானை எதிர்வரக்கூடிய அந்த ரமதானை நோம்புக்காக, இரவு தொழுகைக்காக, இஅ்திகாஃபுக்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, திக்ருக்காக, துஆ செய்வதற்காக, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்காக, தான தர்மத்திற்காக அதிகம் பயன்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் திகழ வேண்டும். நம்முடைய வாய்ப்பை நாம விட்டுட்டோன்னு வைங்களேன், பெரிய கை சேதத்தை அடையக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அல்லாஹ் அதை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்பு சகோதரர்களை அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நிறைய சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க. அப்படியே வெளியே நிற்கிறவங்க அப்படி உள்ள வாங்க. சபையில அமர்வதற்கு முன்னால சுருக்கமா 2 ரக்காத் சுன்னத் தொழுதுக்கங்க. விரைவுபடுத்துங்க உங்களுடைய வருகைகளை. ஜும்மாவுக்காக லேட்டாவே வர்றது நம்முடைய வாழ்க்கையாக தொடர வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டு, இன்றைக்கு நாம் அனைவரும் ஷாபானுடைய நாம் பிறை பார்த்த அடிப்படையில் ரஜப் மாசத்தை 30ஆக பூர்த்தி செஞ்சு ஷாபானோடைய அந்த எண்ணிக்கையை தொடங்கி இன்றைக்கு 24வது பிறையில நாம் இருக்கின்றோம். எதிர் வரக்கூடிய புதன்கிழமை நமக்கு 29வது பிறை. புதன்கிழமை முடிஞ்சு அன்றைக்கு சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிறகு நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டு விட்டதென்றால் நமக்கு அடுத்த நாளில் இருந்து, அதாவது எப்ப நம்ம பிறை பார்த்துட்டோமோ அப்பிருந்து
வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து நமக்கு ரமதான் தொடங்கிவிடும். அவ்வாறு பிறை தென்படவில்லை என்று சொன்னா ஒன்னும் டென்ஷன் அடைய தேவையில்லை. அங்க பார், இங்க பார், அவங்க பார், இவங்கள பார், அந்த பேனரை பார், இந்த அதெல்லாம் ஒன்னும் தேவை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? சூமுல் இயத்திகி, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடுங்க. அதே விதமா பிறை பார்த்து குர்பானி என்ற அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால், பிறை தென்படவில்லை என்றால் அந்த மாசத்தை 30 பூர்த்தி செய்யுங்க. 30 முடிஞ்ச உடனேயே அடுத்த நாளிலிருந்து உங்களுடைய அடுத்த மாதத்தை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. ஆக எதிர் வரக்கூடிய புதன்கிழமை நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டு விட்டதென்றால் வரக்கூடிய வியாழக்கிழமையிலிருந்து நமக்கு நோன்பு தொடங்கிவிடும். அவ்வாறு பிறை தென்படவில்லை என்றால் எதிர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து ரமதான் தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். பார்க்கிறது எல்லாரும் நம்ம பார்க்கணும். அது சில பேர் இருக்கிறாங்கங்க, அவங்க பார்த்துக்குவாங்க என்ற இந்த டென்ஷன்ல நாம இருந்துடக்கூடாது. இதுல நாம பிறை பார்க்கக்கூடிய அந்த சுண்ணத்தை சரியா நிறைவேற்றாத காரணத்தினால நிறைய குழப்பங்கள் நமக்கு மத்தியிலே வருகிறது. அப்படிங்கிறதை நாம் கவனத்தில் கொண்டு பிறை பார்க்கக்கூடிய அந்த சுண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்து ரமதானுடைய இந்த சமயம் வருகிறது, நம்மை அலங்காரப்படுத்த வேண்டும். அலங்காரப்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் பல வாய்ப்புகளை நமக்கு தருகின்றான். பல இதுகளெல்லாம் நம்ம பார்ப்போம், அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. அந்த மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவிலையும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? அருமையான வாய்ப்பு. ஏழைகள், எந்த ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லைன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோத்து போன மனிதர்களை பற்றி பேசுறானோ, அந்த ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டக்கூடிய அடிப்படையிலையும் உணவளிக்கக்கூடிய அடிப்படையிலையும் வரக்கூடிய அந்த ரமதானுடைய அந்த மாசத்தை வறிய நிலையில உள்ளவர்கள், ஏழை பாழைகள், இயலாதவர்கள், விதவைகள், வயோதிகர்கள், அவர்கள் ரமதானுடைய அந்த சமயங்கள்ல செலவுகளுக்காக கஷ்டப்படக்கூடாது, உணவுக்காக திண்டாடி விடக்கூடாது என்பதற்காக உணவளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த வறிய நிலையில உள்ளவர்களுக்கு ரமதானுடைய கிட் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில திரட்டப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியது. இப்போ பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த நிலையில பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முஹல்லாவை சேர்ந்தவர்கள், இந்த போத்தனூர்ல சேர்ந்த நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் யார் இருந்தாலும் நம்முடைய நிர்வாகத்திற்கு, நீங்க பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு எடுத்து சொல்லுங்க, அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்க. இப்ப பெற்று நாம அவங்களுக்கு கொடுக்கணும்னா இங்க இருந்தாதானே, இங்க இருக்கணும் இல்ல. அப்ப கொடுக்கக்கூடிய நிலையில யாரெல்லாம் நம்ம இருக்கிறோமோ தாராளமாக ஏழைகளுக்கு உதவக்கூடிய, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த காரியங்கள்ல தாராளமாக ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக கொடுக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க. அதே விதமாக யாரெல்லாம் அந்த வறிய நிலையில பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே விதமாக ரமதானுடைய இந்த காலகட்டம் நமக்காக என்று தனிப்பட்ட விதத்துல எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யற மாதிரி இந்த சமுதாயமும் உருப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட வேண்டிய பள்ளிவாசலிலே வைத்து செய்யப்பட வேண்டிய பல பல காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு நம்ம பள்ளிவாசல்ல ஒரு 4 நிர்வாகி இருக்காங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க என்று விட்டு விடாம இது என்ன அது என்ன நமக்கு தெரிஞ்ச அந்த நன்மைகளை எல்லாம் வலியுறுத்தி சொல்லி அதை அவங்க செய்யறது இல்லைங்க, இது பண்றது இல்லைங்க, பின்னாடி பேசிக்கொண்டு அப்படியே கடந்து செல்லாம அந்த நல்ல காரியங்கள்ல அந்த காரியமா எனக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன், அன்றாட இஃப்தாருக்காக அந்த ஏற்பாடுகளை என்னை கூப்பிடுங்க, கஞ்சி ஊத்துறதுக்கு என்னை கூப்பிடுங்க, அதே விதமாக இதுக்காக என்னை கூப்பிடுங்க, அதை வடை ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அதுக்கு என்னை கூப்பிடுங்க என்று அந்த மாதிரி எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அதை பங்கு போட்டு நம்ம செஞ்சோம்னு கேட்டா வேற லெவல்ல நம்முடைய இந்த சமுதாயம் சுபிட்சமான அந்த நிலையை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை உங்களிடத்துல எடுத்து சொல்லி நன்மையான காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்க. அதே விதமா உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்காக கொடுங்க. அதோடு கூட சேர்த்து இந்த பள்ளிவாசலும் இயங்க வேண்டும். இந்த பள்ளிவாசலுடைய ஒரு நிர்வாகத்திற்காகவும் நிறைய பொருளாதாரம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகவும் தாராளமாக அள்ளி கொடுங்க. அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். எம் ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், வயுர்பிஸ் ஸதகாத் தர்மங்களை வளர்க்கிறான். அல்லாஹ்வுடைய பாதல நான் கொடுத்துட்டேன்னா அவதாங்க கொடுத்ததா போச்சு, பெரிய இழப்பாயிருச்சே என்று உலகத்திலே கொடுத்த ஒருவன் பேச முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாராளமாக நமக்கு கொடுப்பான். உணவுடைய ஏற்பாடுகளை செய்வான். 100 கொடுத்தவன் அல்லாஹ் 1000 நமக்கு மறைமுகமாக கொடுத்துருவான்.
அல்லாஹ்வுடைய அந்த குடுப்பனையின் மீது தாராளமான நம்பிக்கை உள்ளவர்களாக பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கும் பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கும் அதிகமாக அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி